காஞ்சிபுரம் மாவட்டம் கீரப்பாக்கம் பகுதியில் உள்ள கல்குவாரியில் கை கால்கள் கட்டப்பட்டு சரவணன் என்ற கல்லூரி மாணவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய முதன்மை செய்தியாளர் ராகவேந்திரன் இணைந்திருக்கிறார். விவரங்களை கேட்கலாம். ராகவேந்திரன், இந்த கல்லூரி மாணவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் என்ன மாதிரியான துப்பு துலங்கி இருக்கிறது இப்போதைக்கு? நேற்று முன்தினம் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தை அடுத்த கூடுவாஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய கீரப்பாக்கம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரியில் சடலமானது கிடப்பதாக, அதாவது ஒரு ஆண் சடலமானது கிடப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து இந்த போலீசார் இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அப்போது கை கால்கள் கட்டப்பட்டு ஒரு சடலமானது, ஒரு ஆணின் சடலமானது இங்கு மிதந்ததை பார்த்தனர். இதனையடுத்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அந்த உடலானது மீட்கப்பட்டது. இதனையடுத்து இந்த மாணவர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அந்த மாணவர் ஆதம்பாக்கத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவருடைய மகன் சரவணன் என்பவர் என்று தெரிய வந்தது. அவர் கிழக்கு தாம்பரத்தில் உள்ள சாய்ராம் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படித்து வந்தார். கடந்த 22ஆம் தேதி காணாமல் போன கடந்த 22ஆம் தேதி அவர் கல்லூரிக்கு சென்றதாகவும் அதன் பின் காணவில்லை என்றும் 23ஆம் தேதி ஆதம்பாக்கம் போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் 28ஆம் தேதி அவருடைய உடலானது அந்த கல்குவாரியில் மீட்கப்பட்டது. நான் தற்போது அந்த கல்குவாரியில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த கல்குவாரியில் தான் இந்த பகுதியில் சரவணன் உடலானது மிதந்தது. இதனை அடுத்து இப்பகுதி மக்கள் அவர்கள் தெரிவித்தனர். இந்த கொலையை செய்தது யார் என்பது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சையத் ஹதி மானி ஒரு 3 தனிப்படையை அமைத்தார். 3 படை அமைத்ததை அடுத்து மாமல்லபுரம் டிஎஸ்பி சுப்புராஜ் என்பவர் தலைமையில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த கொலையை செய்தது யார் என்பது போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். 22ஆம் தேதி மாணவன் கல்லூரிக்கு சென்றதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் 22ஆம் தேதி மாணவன் சரவணன் கல்லூரிக்கு செல்லவில்லை. கல்லூரிக்கு செல்லாமல் நேரடியாக அவரது நண்பர்கள் மூலமாக தான் இந்த கடத்தப்பட்டு திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த கொலையானது சரவணின் நண்பர்களே செய்திருக்கலாம் என்றும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் காதல் வலையில் இந்த கொலை செய்திருக்கலாமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனோஜ்.